ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய லெசன் 2 தான். இந்த லெசன் 2 பார்த்திங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். பிகாஸ் ஒரு லெசன் அப்படின்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி லைன், எந்த லைனில் வந்து கொஷின் க்ரியேட் ஆகுனே தெரியாது. அந்தளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ இந்த லெசனை வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு கொஷின், மினிமம் ஒரு கொஷின், மேக்ஸிமம் 3 கொஷின் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும், அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லெசனை பார்க்கறது மூலமாக நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் ஹெட்டிங்கு. தீவிர தேசியவாதம். ஸோ தேசியவாதம் அப்படின்னா ஐஎன்சியை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு 2ஆக பிரிவாங்கள்ல, அது ஒரு முக்கியமான கான்செப்ட். அதே போல் சுதேசி இயக்கம் வந்து எப்படி எழுச்சி பெறுகிறது அப்படிங்கிற முக்கியமான கான்செப்ட். இது ரெண்டுமே சிலபஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. இதிலிருந்து கொஷின்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க. ஸோ மினிமம் ஒரு கொஷின், மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது 3 கொஷின். சரியா? ஸோ இந்த லெசனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, வங்காளத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் இயல்பு மற்றும் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். ஸோ சுதேசி இயக்கம் அப்படின்னாவே வந்து வங்காளத்தில் சுதேசி இயக்கம் எப்படி வந்து ஏற்பட்டது, அதோடைய முக்கியத்துவம் என்ன, சுதேசி இயக்கத்துடைய இயல்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறது. சரியா? பிரிட்டிஷ் இந்திய அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகளை அறிந்து கொள்ளுதல். ஸோ பிரிட்டிஷ் இந்தியா இந்தியர்களை எப்படி வந்து அடக்கி ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 1907 சூரத் பிளவு ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து பிளவு ஏற்படுது. இந்த சூரத் மாநாட்டில் தான் தீவிரவாதிகள், மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக வந்து பிரிந்து போயிடுவாங்க. ஐஎன்சி இருக்கிறவங்க. சரியா? தேசியவாதிகள். அடுத்தது வங்காளத்து புரட்சி தீவிர தேசியவாதத்தை நன்கு புரிந்து கொள்ளுது. சரியா? வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்சிகர தீவிர தேசியவாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. தமிழ்நாட்டில், சரியா, தமிழ்நாட்டில் நடைபெற்ற சுதேசி இயக்க போராட்டங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே எதை சுற்றி இருக்க போகுது அப்படின்னா வங்க பிரிவினை மற்றும் சுதேசி இயக்கம், அதை ஒட்டியும் ப்ளஸ் கொஞ்சமாக தீவிரவாத தேசியவாதிகள், புரட்சிகர தேசியவாதிகள், அவங்கள பற்றி கொஞ்சம் இருக்கும். சரியா? வங்காளத்தில் புரட்சிகர தீவிர தேசியவாதம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுதேசி இயக்க போராட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுலேயே முக்கியமாக சில தலைவர்கள் கொடுத்துருப்பாங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளை, வ.வே. சுப்பிரமணியம், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி அதாவது சுதேசி இயக்கத்தில் எந்த மாதிரியான பங்களிப்பு இந்த 4 பேரும் கொடுத்தாங்க. இந்த 4 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. வ.உ.சி இருக்கட்டும், வ.வே. சுப்பிரமணிய ஐயராக இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவாவாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஆளுமைகள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளார போயிடலாம். சரிங்களா? இங்கே அறிமுகத்தில் பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி 10 ஆண்டுகளில் இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளாரியே மிதவாத அரசியலுக்கு எதிராக வெளிப்படையான வெறுப்பு நிலவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல உருவான அந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே வந்து மிதவாதிகளாக கருதப்பட்டனர். இந்த 19ஆம் நூற்றாண்டின் இறுதி 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது எதை எடுத்துப்போம் அப்படின்னா 1891 1900 அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டுகள் தான் 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி 10 ஆண்டுகள். இந்த காலகட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளார என்ன ஆச்சு அப்படின்னா மிதவாத அரசியல்வாதிகளுக்கு ஆப்போசிட்டாக நிறைய வெளிப்படையான ஒரு வெறுப்பு ஏற்படுது. சரியா? மிதவாத தேசியவாதிகள் எப்பவுமே ஆங்கிலேயர்களுடைய அணுகுமுறையில் நம்பிக்கை வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த பலனும் விளையாது அப்படிங்கிற மாதிரியான வெறுப்புகள் வந்து இளைஞர்களிடையே ஏற்படும். இவ்வெறுப்பு முடிவில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புதிய போக்காக தோற்றம் பெற்று தீவிர தேசியவாத போக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிதவாதிகளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு போக்காக புதிய மாற்றம் ஏற்பட்டு தீவிர தேசியவாத போக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரே வருது. இந்த தீவிர தேசியவாதிகள் அல்லது முற்போக்காளர்கள் அல்லது போர்க்குணம் மிக்கவர்கள் என நாம் அழைக்க விரும்பும் இந்த குழுவினர். சரியா? இந்த தீவிரவாத தேசியவாதிகளை நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா முற்போக்காளர்கள்னு சொல்லலாம். அவங்களுடைய சிந்தனைகள் வந்து முற்போக்கு சிந்தனையாக இருந்ததுனால முற்போக்காளர்கள்னு சொல்லலாம். அவங்க கொஞ்சம் வந்து ஆங்கிலேயர்களிடம் வந்து ஃபைட் பண்ணி நமக்கான உரிமையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சதுனால போர்க்குணம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான இந்த குழுவினர் வந்து மிதவாத தேசியவாதிகளுடைய கவனமான அணுகுமுறை, ஆங்கிலேயர்கிட்ட போய் மன்றாடுறது, மனு சமர்ப்பிக்கிறது, இதெல்லாம் மிதவாதிகள் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கிறது, அவங்களுடைய அணுகுமுறைகள் மீது நம்பிக்கை வச்சுக்கிறது, ஆங்கிலேயர்கிட்ட போயிட்டு கெஞ்சி கேட்கறது, மன்றாடுறது, மனு சமர்ப்பிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இறைஞ்சுதல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் அந்த தீவிரவாத தேசியவாதிகள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. மிதவாதிகளின் இறைஞ்சுதல் கொள்கைகளை வந்து தீவிரவாதிகள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் பாருங்கள், பாலகங்காதர திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திரபால், பஞ்சாபில் லாலா லஜபதி ராய் ஆகியோரின் தலைமையில் இப்போர்க்குணம் வளர்ச்சி பெற்றது. ஸோ
மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பாலகங்காதர திலகர் மெயினாக இருந்த தீவிரவாத தேசியவாதி அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் வந்து பாலகங்காதர திலகர், வங்காள பகுதியில் பிபின் சந்திரபால், பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் லாலா லஜபதி ராய். இவங்க 3 பேர் தலைமையில் தான் இந்த தீவிரவாத போர்க்குணம் வந்து வளர்ச்சி பெறும். இத்தகைய போக்கு வளர்ச்சி பெற்றதற்கு வந்து அடிப்படையான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி வந்து இந்த மிதவாதி தீவிரவாதியின் பிரிவு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸுக்குள் உருவான உட்குழுக்கள், மிதவாத தேசியவாதிகளின் அரசியல் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட மனச்சோர்வு, வங்காளத்தை பிரித்ததற்காக கர்சன் மீது ஏற்பட்ட கோபம். ஸோ இந்த தீவிரவாத தேசியவாதிகள் தோன்றதற்கு ஒரு காரணம் மட்டும் கிடையாது, 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ்குள்ளாரே வந்து குழுக்களாக மக்கள் வந்து பிரிய ஆரம்பித்தாங்க. சரியா, உட்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டது, பல்வேறு உட்குழுக்கள் காங்கிரஸ்குள்ளார உருவாகுது. அதே போல் மிதவாதிகளுடைய அந்த அரசியல் நடவடிக்கைகளில் வந்து இவங்களுக்கு விருப்பம் இல்லை, இதனால் வந்து இவங்களுக்கு மனச்சோர்வு தான் ஏற்பட்டது. வங்காளத்தை வந்து கர்சன் பிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரிச்சிருப்பார், அதனால் அவர் மேலே ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் தான் வந்து தீவிரவாத தேசியவாதம் தோன்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டே 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை தான். இதுவும் கேள்வி தான். சரியா, ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதல் தரமான எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்பாங்க. 1905ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட வங்க பிரிவினை. ஸோ இந்த வங்க பிரிவினை என்ன ஆச்சு அப்படின்னா, வங்க பிரிவினை பிரித்ததன் காரணமாக காலனி அரசை வந்து மக்கள் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ காலனி எதிர்ப்பு உருவாகுது, சுதேசி இயக்கம் உருவாகுது, தேசியம் வளர்வதற்கு வந்து ஒரு வினையூக்கியாக அமைகிறது. சரியா, இந்த 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வருதுன்னா, காலனி எதிர்ப்பு, சுதேசி இயக்கம், தேசியம் வளர்வது, இதற்கெல்லாம் வந்து ஒரு வினையூக்கி மாதிரி, அதுக்கான ஒரு காரணகர்த்தா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரிவினை திட்டம் முதலில் மிதவாத தேசியவாதிகளால் எதிர்க்கப்பட்டது. சரியா, இந்த பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவினை திட்டம் மிதவாத தேசியவாதிகளால் எதிர்க்கப்படுது. ஆனால் இயக்கத்தோட வளர்ச்சி போக்கில் சுதேசி இயக்கத்திற்கான பல உத்திகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் ஐஎன்சியோட இயக்க வளர்ச்சிக்கு சுதேசி இயக்கத்திற்கான பல்வேறு உத்திகளும் அதில் வந்து முன்னெடுக்கப்படுகிறது. அந்நிய பொருட்களெல்லாம் நம்ம புறக்கணிச்சிடணும், அரசால் நிர்வகிக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களுக்கும் நம்ம போகக்கூடாது. சுதேசி அப்படிங்கிறது வந்து சொந்த நாடுன்னு சொல்லுவாங்க. சரியா, அந்நிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, அதே போல் கல்வி நிலையங்களை வந்து நம்ம புறக்கணிக்கணும். இதெல்லாம் வந்து சுதேசி இயக்கத்தின் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள். சுதேசி இயக்கத்துடைய ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் 2. முதல்ல வந்து அந்நிய பொருட்களை நம்ம புறக்கணிக்கணும், ஆங்கிலேயர்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு வந்து நம்ம போகக்கூடாது, அதையும் புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய முக்கியமான திட்டங்களாக இருந்தது. இந்த இயக்கமே 1905-11 காந்தியடிகளின் சகாப்தத்திற்கு முந்தைய இந்திய தேசிய இயக்கத்தின் மிக முக்கிய கட்டம். ஸோ காந்தியடிகள் பார்த்திங்கன்னா 1915 தான் இந்தியாவுக்கு வந்து வருவார் தென்னாப்பிரிக்காவிலிருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது காந்தியடிகள் இந்திய தேசிய இயக்கத்துக்குள்ளார வரத்துக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய காலகட்டமாக கருதப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்க பிரிவினையும் வங்க இணைப்பு பாருங்கள் 1911 இருக்கும், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வங்க பிரிவினை ஏற்பட்ட 1905 1911 இந்த காலகட்டத்தில் உருவான இந்த சுதேசி இயக்கம்தான் தேசிய இயக்கத்தோட ஒரு முக்கிய கட்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தோட போக்கில் இந்திய தேசிய இயக்கத்தின் இயல்பில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த சுதேசி இயக்கம் ஏற்பட்டதன் காரணமாக இந்திய தேசிய இயக்கத்திலேயே பல்வேறு மாற்றங்கள் வந்து ஏற்பட்டது. அது முன்வைத்த நோக்கங்கள், போராட்ட வழிமுறைகள், அதன் சமூக ஆதரவு தளம் எல்லாமே வந்து மாற்றம் பெற்றன. இந்திய தேசிய இயக்கத்துடைய நோக்கம், இந்திய தேசிய இயக்கத்துடைய போராட்ட வழிமுறை, அதோடைய சமூக ஆதரவு, இது எல்லாமே வந்து எதன் மூலமாக மாற்றப்பட்டது அப்படின்னா சுதேசி இயக்கத்தின் மூலமாக மாற்றப்பட்டது. ஆங்கில அரசாட்சியின் கீழ் சமூகத்தின் பல்வேறு பிரிவினர் எதிர்கொண்ட பிரச்சனைகள், அவர்கள் அனைவருடைய வாழ்வின் பொது அம்சமாகிவிட்ட காலனிய சுரண்டல் ஆகியவை வெளிக்கொணரப்பட்டதால் இயக்கத்தின் சமூக ஆதரவு தளம் விரிவடைந்தது. இந்த சுதேசி இயக்கத்திற்கு சமூகத்துடைய ஆதரவு தளம் விரிவடைவதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு கீழே சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினர் வந்து பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணாங்க ஆங்கிலேயர்கள் மூலமாக. அதனாலையும் அதே போல் அவங்களுடைய எல்லோருடைய வாழ்விலையுமே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து உழைப்பையோ அல்லது பணத்தையோ அல்லது பொருளையோ சுரண்ட தான் செய்தாங்க. சரியா, காலனிய சுரண்டல் அதிகமாக இருந்தது. அதே போல் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழ் பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. அதனால் இந்த இயக்கம் இருக்கு இல்லையா, சுதேசி இயக்கம் ஏற்படுது இல்லையா, அதுக்கு வந்து ஆதரவு தளம் விரிவடையுது. இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாற்றில் முதலாக பெண்களும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் விளிம்பு நிலை மக்களும் நவீன தேசிய சிந்தனைகளையும் அரசியலையும் அறிந்து கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு இந்த சுதேசி இயக்கத்தின் வங்க பிரிவினையின் போது தான் சுதேசி இயக்கம் ஏற்படுது. வங்க பிரிவினின் போது தான் ஃபஸ்ட்டு பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் நவீன தேசிய சிந்தனைகளை பற்றியும் நவீன தேசிய அரசியலை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க. சரியா,
இந்தியாவுடைய நவீன தேசிய சிந்தனைகள் மற்றும் அரசியல் சிந்தனைகள் எல்லாம் எப்போது புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த வங்க பிரிவினையின் போதும் சுதேசி இயக்கத்தின் போதும் தான் பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என அனைவருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த காலப்பகுதியில் தான் ஃபஸ்ட்டு உயர்குடியினர் முழு முயற்சி மேற்கொண்டு சாமானிய மக்களிடம் பேசி அவர்களையும் அரசியலில் இணைத்து கொள்ள அழைத்தனர். சுதேசி இயக்கத்தின் போதும் வங்க பிரிவினையின் போதும் தான் முதலாக ரொம்ப சாமானிய மக்கள்கிட்ட கூட போயிட்டு பேசி அவங்களையும் அரசியலில் இணைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முழு முயற்சியை உயர்குடியை சேர்ந்த மக்கள் எடுக்கிறாங்க. மேலும் இந்தியாவின் பல பகுதிகளில் வட்டார மொழி பத்திரிகைகள் பெற்ற வளர்ச்சி சுதேசி இயக்கத்தின் முக்கிய சாதனை. சுதேசி இயக்கத்துடைய முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டார மொழி பத்திரிகைகள் வளர்ச்சி அடைந்தது. வட்டார மொழி பத்திரிகைகளை முதல்ல பயன்படுத்துனது இந்த சுதேசி இயக்க காலகட்டத்தில் தான். அடுத்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் வட்டார மொழி பத்திரிகைகளின் தேசியத்தன்மை தெள்ள தெளிவாக மிக தெளிவாக புலப்பட்டது. தமிழ்நாட்டில் சுதேசிமித்திரன், மகாராஷ்டிராவில் கேசரி, வங்காளத்தில் யுகந்தர் ஆகிய பத்திரிகைகளின் பங்களிப்பு ஒரு சில எடுத்துக்காட்டுகள்னு கொடுத்துருக்காங்க. சுதேசி இயக்கத்தில் பங்கு பெற்ற பத்திரிகைகளுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு 3 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுதேசமித்திரன், சரியா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுதேசமித்திரன். இந்த சுதேசமித்திரன் பத்திரிகையில் பார்த்திங்கன்னா 1904 இவர் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிட்டு வருவார். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் கேசரி, சரியா? இது திலகரோட பத்திரிகை. மகாராஷ்டிராவில் கேசரி, வங்காளத்தில் யுகந்தர் அப்படிங்கிற பத்திரிகை. இதெல்லாம் சுதேசி இயக்கத்தில் முக்கியமான பங்களிப்பு செய்த பத்திரிகைகள். சுதேசி இயக்கம் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றிருந்த நிலையில், சரியா? சுதேசி இயக்கம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவை பெற்றிருந்த நிலையில் தேசிய இயக்க செயல்பாடுகளில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேசிய இயக்க செயல்பாடுகள் தேசிய இயக்க நடவடிக்கைகளை எத்தகையதாக இருந்தாலும் அவற்றை நசுக்கும் பொருட்டு ஆங்கில அரசு பொதுக்கூட்ட சட்டம், அதாவது தேசிய இயக்க நடவடிக்கைகள் எல்லாம் முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சுதேசி இயக்கம் தோன்றுறதன் காரணமாக தேசிய நடவடிக்கைகளை முடக்கிறதுக்காக ஆங்கில அரசு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, பொது கூட்டங்கள் சட்டம் 1907 கூட்டங்கள் கூடுறதுக்கு கடுமையான திட்டங்கள் கொண்டு வராங்க. அதுக்கான ஸ்டாப் பண்ணுறதுக்கு கடுமையான வழிமுறைகள்லாம் சொல்லுவாங்க. பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907, வெடி மருந்து சட்டம் 1908, செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்ற சட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் 1910 என பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை வரிசையாக ஏற்றுறாங்க. பொதுக்கூட்டங்களை கண்காணிப்பது, பதிவு செய்வது அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் ஒன்று. அதாவது இப்போ ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க தேச தலைவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பொதுக்கூட்டத்தை காவலர்களை வச்சு அதை வாட்ச் பண்ணுவாங்க, மேற்பார்வை செய்வாங்க, கண்காணிப்பாங்க. அதே போல் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்வாங்க. அதாவது அந்த பேச்சுக்களெல்லாம் பதிவு செய்கிறதுக்கு முதல்ல காவல்துறையினர் சுருக்கெழுத்து முறையை பயன்படுத்துகிறாங்க, சரியா? எப்போது? சுதேசி இயக்கத்தின் போது. இந்த பாடத்தில் வங்காளத்திலும் தேசிய அளவிலும் நடைபெற்ற நிகழ்வுகளை விவாதிக்கும் போதே தமிழ்நாட்டில் நடத்தப்பெற்ற சுதேசி இயக்கத்தையும் விவாதிக்க இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு சுதேசி இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வ.உ.சி., வ.வை. சுப்பிரமணியம், சுப்பிரமணிய சிவா மற்றும் சுப்பிரமணிய பாரதி இவங்களை பற்றினதை தனி கவனம் செலுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1899 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு நியமிக்கப்படுறாங்க, சரியா? கர்சன் பிரபு தான் வங்க பிரிவினை அறிவிப்பார். வங்க பிரிவினையின் போது இந்தியாவுடைய அரச பிரதிநிதி யாருன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. கர்சன் பிரபு 1899 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநர் ப்ளஸ் இந்தியாவுடைய அரச பிரதிநிதி, வங்காளத்துக்கு புதிய தலைமை ஆளுநர் ப்ளஸ் இந்தியாவின் அரச பிரதிநிதியாக பணி நியமனம் செய்யப்படுறாங்க. தொடர்ந்து ஏற்பட்ட பஞ்சம், பிளேக் நோய் ஆகியவை ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாய் ஆங்கிலேயர்களோட செல்வாக்கு குறைஞ்சிட்டு இருந்த காலம். அதாவது இந்த காலகட்டத்தில், இந்த 1905க்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் பஞ்சங்கள் அதிகமாக இருந்திருக்கும். பிளேக் நோய் மூலமாக பல்வேறு மக்கள் இறந்திருப்பாங்க. இந்த மாதிரியான விளைவுகளின் காரணமாக இந்திய மக்களிடையே ஆங்கிலேயருடைய செல்வாக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிருந்த காலம். இந்த கற்றறிந்த இந்திய மக்கள் பிரிவினர் கருத்துக்களை மாற்றுவதற்கு கர்சன் சிறிதளவான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் படிக்காத மக்கள் தான் இந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க, படித்த மக்களாவது புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற கான்செப்டில் கற்றறிந்த இந்திய மக்கள் பிரிவினுடைய கருத்துக்களை மாற்றுறதுக்கு கர்சன் கொஞ்சம் முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறாங்க, சரியா? இந்த வங்க பிரிவினை எப்படி பிரிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, சரியா? இதை ஒரு இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கிழக்கு வங்காளம் எங்கே இருக்குது, அஸ்ஸாம், இந்த வங்காளம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, அதே போல் இயர் என்னன்னு கொடுத்துருப்பாங்க.
இங்கே கிழக்கு வங்காளம் மற்றும் அசாமுடைய அந்த பகுதிகள் மக்கள் எத்தனை, முஸ்லீம் எப்படி இருப்பாங்க, பர்சன்டேஜ் எத்தனை இருந்தது, பகுதி கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது அந்த அளவு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வங்காளம், 1 செகண்ட், இங்கே பார்த்திங்கன்னா வங்காளம் கிழக்கு வங்காளம்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று இந்த இடத்துல வங்காளம் பற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த சைடு கிழக்கு வங்காளம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதோடைய அளவுகள்லாம் நீங்கள் பார்த்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொன்னேன். ஸோ கற்றறிந்த தேசிய அறிஞர்களோடு ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொள்வதற்கு மாறாக அவர் வரிசையாக பல அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். கற்றறிந்தவர்களோடு இந்தியர்கள்கிட்ட ஒரு இணக்கமான முறை கொண்டு வரதுக்கு பதிலாக என்ன பண்ணார் அப்படின்னா, கர்சனை தொடர்ந்து பல்வேறு அடக்குமுறை நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் பார்த்திங்கன்னா, கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தார். ஸோ கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்ட ஆண்டு 1899. குறைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. அதே போல் 1904 பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வந்திருப்பார். கல்கத்தா பல்கலைக்கழகம் வந்து அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு போய் வச்சிருவார். இதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்தான். 1904 பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். கல்கத்தா பல்கலைக்கழகத்தை நேரடியாக அரசு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிடுவார். இந்திய செய்தி பத்திரிகைகளின் தேசியவாத தன்மையை குறைப்பதற்காக அலுவலக ரகசிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1904 ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பார். அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1904. இறுதியாக வங்காளத்தையும் பிரிக்கிறதுக்கு 1905 ஆணை பிறப்பிப்பார். இப்பிரிவினை இந்தியா முழுவதும் பரவலான எதிர்ப்புக்கு இட்டு சென்று இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்த மக்கள் வந்து இந்த வங்க பிரிவினையை வந்து பொறுக்க முடியாமல் பல்வேறான பரவலான எதிர்ப்புக்கு இட்டு சென்று இந்திய தேசிய இயக்கத்திலேயே ஒரு புதிய கட்டத்தை கொண்டு போயிருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிர்வாக பிரிவு என்னும் பொருளில் வங்காள மாகாணம் உண்மையிலேயே மேலாண்மை செய்ய இயலாத வகையில் வடிவத்தில் பெரியதாக இருந்தது. ஸோ இது வந்து ஆழ்ந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய மாகாணமாக தான் இருந்தது. நிர்வாக வசதி வந்து அங்கே குறைவாக தான் இருந்தது. நிர்வாக பிரிவு அப்படின்னு பார்க்கும்போது வங்காளம் உண்மையாகவே மேலாண்மை செய்ய முடியாத அளவுக்கு பெரிய மாகாணம் தான். ஆனால் இந்த பிரிக்கப்பட வேண்டியதுடைய அவசியம் தொடர்பாக 1860ஆம் ஆண்டு முதலாக விவாதங்கள் நடைபெற்றது. வங்காளத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறதுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது 1905 ஏற்படல. கருத்து பார்த்திங்கன்னா 1860 வந்து ஃபஸ்ட்டு விவாதங்கள்லாம் நடைபெறும். மார்ச் 1890 பிரிவினைக்கான திட்டத்திற்கு புத்துயிரும் அளிக்கப்படும். சரியா, ஃபஸ்ட்டு எப்போது வந்து அந்த கருத்து வந்தது அப்படின்னா 1860. ஆனால் அதுக்கான திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது மார்ச் 1890. கர்சன் அசாம் சென்றிருந்த போது ஐரோப்பிய பெரும் பண்ணையாளர்கள் அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. சரியா, ஒரு டைம் வந்து கர்சன் என்ன பண்ணியிருப்பாருன்னா அசாமுக்கு போயிருந்திருப்பாங்க. அப்போ ஐரோப்பாவை சேர்ந்த பண்ணையாளர்கள்லாம் ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க. கல்கத்தாவிற்கு அருகே தங்களுக்கு ஒரு கடல் வழியை ஏற்படுத்தி கொடுத்தா, அதாவது அந்த கடல் வழி பயணம் மூலமாக அஸ்ஸாம் பெங்கால் இருப்பு பாதையே சார்ந்திருப்பதை ஓரளவு தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. சரியா, அஸ்ஸாமுக்கும் பெங்காலுக்கும் ரயில் மார்க்கம் இருந்திருக்கும். அந்த இருப்பு பாதையை தவிர்த்து நாங்கள் வந்து கல்கத்தாவுக்கு பக்கத்தில் கடல் வழி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்சன்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது டிசம்பர் 1903 தன்னுடைய இந்தியாவின் பிரதேச மறுவிநியோகம் தொடர்பான குறிப்புகளில் ஒரு திட்டத்தை கர்சன் வந்து தீட்டியிருப்பார். பிரதேசங்களை வந்து மறுவிநியோகம் செய்கிறது அப்படிங்கிற கான்செப்டில் தன்னுடைய திட்டத்தை வந்து 1903 குறிப்பாக எழுதி வச்சிருப்பாரு. அதுவே பின்னர் திருத்தம் செய்யப்பட்டு ரிஸ்லி அறிக்கை அப்படிங்கிற பேரில் வெளியிடப்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி என்ன பண்ணுவார் அப்படின்னா ரிஸ்லி அறிக்கை அப்படின்ற பேரில் வெளியிட்டிருப்பாங்க. இந்த அறிக்கை தான் பிரிவினைக்கு ஆதரவாக 2 காரணங்களை முன்வைக்குது. அந்த ரிஸ்லி அறிக்கையில் வங்காளத்தை பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 2 காரணங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, வங்காளத்துக்கு சுமை குறையும், அசாமோட முன்னேற்றம். வங்காளத்துக்கும் சுமை குறையும், அதே போல் அஸ்ஸாமும் வந்து முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்த போதிலும் இந்த திட்டம் எவ்வாறு ஆங்கிலேய அதிகாரிகளின் ஐரோப்பிய வணிகர்களின் வசதிக்கேற்றவாறு உண்மையிலே தீட்டப்பட்டது அப்படிங்கிறத பற்றிய செய்திகள் வந்து மறைக்கப்பட்டது. இவங்க என்னதான் வந்து வங்காளத்தை வந்து முன்னேற்றலாம், அஸ்ஸாமை முன்னேற்றலாம் அப்படின்னு சொன்னாலும் இவங்க எதுக்காக பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஐரோப்பிய வணிகர்களுக்கு வசதிக்காக தான் பிரிக்கிறாங்க. அதே போல் ஆங்கிலேயர்களுடைய அதிகாரிகளுடைய நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. தொடக்கத்தில் வங்காளத்தின் சில பகுதிகளை மாற்றுவது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. சரியா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வங்காளத்தோட சில பகுதிகளை மாற்றலாம், அப்படி இல்லைன்னா மீதி இருக்கக்கூடிய ஏனைய பகுதிகளை நம்ம வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்குது. டிசம்பர் 1903 1905 முழுமையாகவே அதை பிரிவினையாக மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு திட்டமாகவே மாற்றிடுறாங்க. வங்காளம் 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும். புதிய கிழக்கு வங்காளம்
புதிய கிழக்கு வங்காளமும் அஸ்ஸாமும் எதெல்லாம் சேர்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டகாங், டாக்கா, திபேராவில் உள்ள ராஜஷாகி மலையின் சில பகுதிகள், அஸ்ஸாம் மாகாணம் மற்றும் மால்டா ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும். வங்காளத்திலிருந்து கொஞ்சம் கிழக்கு வங்காளத்தை பிரிக்கிறாங்க, அதுக்கு பேர் புதிய கிழக்கு வங்காளம்னு வச்சுருக்காங்க. அதில் அஸ்ஸாமும் சேர்ந்துருக்கும். சரியா, அஸ்ஸாம் இருக்கும், சிட்டகாங்கு, டாக்கா, திப்பேரா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ராஜஷாகி மலையுடைய சில பகுதிகள், அஸ்ஸாம் மாகாணம் முழுவதும் மற்றும் மால்டா இதெல்லாம் உள்ளடக்கியதாக தான் இந்த புதிய கிழக்கு வங்காளமும் அஸ்ஸாமும் இருக்கும். இந்து முஸ்லிம்களை பிரிக்கும் நோக்கம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வங்காளத்தில் நடைபெறும் அரசியல் நடவடிக்கைகளை அடக்கி இந்து முஸ்லிம் மக்களிடையே பிரிவினையை உருவாக்குவது என்பதே கர்சனுடைய நோக்கம். ஆனால் கர்சனுடைய நோக்கம் நிர்வாகத்திற்காக வங்காளத்தை பிரிக்கிறது கிடையாது. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வங்காள பகுதிகளில் அரசியல் நடவடிக்கைகளை பல்வேறு அரசியல் நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படுது இல்லையா, அதை அடக்கி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான நோக்கம். குடிமை பணியாளர்கள் முன்வைத்த மாற்று திட்டங்களை, குறிப்பாக வங்காளத்தை மொழி அடிப்படையில் பிரிப்பது என்னும் கருத்து வேண்டுமென்றே புறந்தள்ளப்பட்டது. ஆனால் அந்த குடிமை பணியாளர்கள்னா கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்காங்களே, அந்த குடிமை பணியாளர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு ஒரு மாற்று திட்டம் கொடுத்துருப்பாங்க, வங்காளத்தை மொழி அடிப்படையில் பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிற கருத்து. ஆனால் அதெல்லாம் புறம் தள்ளிட்டு வங்காள அரசியல்வாதிகளை மேன்மேலும் ஒருங்கிணைத்து விடும் அப்படிங்கிறதுனால கர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த திட்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. கர்சன் பிடிவாதமாக பிரிக்கப்பட்ட வங்காளம் தெளிவாக தனித்தனியாக பிரிக்கப்பட்ட இந்து முஸ்லீம் மக்களை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஸோ அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்து முஸ்லீம் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிறதுல தான் உறுதியாக இருந்தாங்க. ஸோ புவியியல் அடிப்படையில் பார்க்கும்போது பாகீரதி ஆறு தான் இயற்கையாக வங்காளத்தை பிரிக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது. சரியா, நார்மலாகவே பார்க்கும்போது வங்காளத்தை பிரிக்கக்கூடிய மாதிரி இருந்த ஒரு ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகீரதி ஆறு. ரொம்ப முக்கியமான கேள்வி. தனக்கு முன்னர் பணியாற்றியவர்களைப் போலவே கர்சனும் இதனை அறிந்திருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அரச பிரதிநிதிகள் மாதிரியே கர்சனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது. கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் அதிகம் இருந்தனர், மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தனர். ஸோ நம்ம கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி வங்காளத்தையே ரெண்டாக பிரிக்கும் போது கிழக்கு பக்கத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தனர், மேற்கு பக்கத்தில் இந்துக்கள் அதிகமாக இருந்தனர். அதுவே இடையில பார்க்கும்போது மத்திய பகுதிகளில் ரெண்டு சமூகமும் சம அளவில் தான் வாழ்கிறாங்க. முஸ்லீம் மக்களின் நன்மதிப்பை பெறும் உள்நோக்கத்தோடு அவர்களை நடந்து செல்லும் போக்கை ஆங்கில நிர்வாகம் கடைபிடித்தது. அதாவது முஸ்லீம் கிட்ட மட்டும் நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே தான் ஆங்கிலேய அரசு மெதுவாக நகர்ந்துட்டு இருப்பாங்க. முந்தைய முஸ்லீம் ஆட்சி முதலாக முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையாகி புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் என பிப்ரவரி 1904 டாக்காவில் கர்சன் முஸ்லீம்களுக்கு உறுதியளிக்கிறார். ஸோ இந்த வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே 1904 டாக்கா அப்படிங்கிற பிளேஸில் கர்சன் என்ன பண்ணுவாருன்னா முஸ்லீம் கிட்ட ஒரு உறுதி குடிப்பார். என்ன அப்படின்னா முஸ்லீம் மக்கள் முன்னாடி ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் வரதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் தான் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த முஸ்லீம் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் கூட நீங்கள் அனுபவிச்சிடலாத அளவுக்கு ஒரு ஒற்றுமையை இந்த கிழக்கு வங்காளத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி டாக்காவில் 1904 கர்சன் போயிட்டு முஸ்லீம்களுக்கு உறுதி கொடுப்பாரு. வங்க பிரிவினையை வங்காள மக்களை மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதற்கு பதிலாக அவர்களை ஒன்றுபடுத்தியது. ஸோ இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிறது வங்காளத்தில் இருந்த மக்களை இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு மத அடிப்படையில் பிரிக்கிறதுக்கு பதிலாக ஒன்று சேர்க்குது. இனம், வர்க்கம், சமயம், வட்டாரம் ஆகிய தடைகளை தாண்டி மக்களிடையே வளர்ந்து கொண்டிருந்த வங்காளிகள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை ஆங்கில நிர்வாகம் குறைச்சி மதிப்பிட்டிருக்காங்க. சரியா, இவங்க அந்த வங்காளத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இனப்பாகுபாடு, வர்க்க பாகுபாடோ, சமய பாகுபாடோ, வட்டார பாகுபாடோ இல்லாமல் அவங்க ஒரு ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க. வங்காளிகள் அப்படிங்கிற அடையாளத்தை ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, குறைத்து மதிப்பிட்டு தான் இந்த பிரிவினைக்கு அடித்தளம் போட்டிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சமூகத்தை சேர்ந்த பெரும் பகுதி மக்களிடையே, சரியா, 19ஆம் நூற்றாண்டின் லாஸ்ட் சமயங்களில் சமூகத்தில் இருந்த பெரும்பான்மையான மக்கள் கிட்ட வங்காள ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக வளர ஆரம்பித்தது. ரவீந்திரநாத் தாகூரை மையமாய் கொண்டு வங்க மொழி இலக்கிய மதிப்பை பெற்றுவிட்டது. இது ஒரு கொஷின் முக்கியமானது கேட்பாங்க. ரவீந்திரநாத் தாகூரை மையமாக கொண்டு வங்க மொழி இலக்கிய மதிப்பை பெற்றது. யாரை மையமாக கொண்டு வங்க மொழி இலக்கிய மதிப்பை பெற்றது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரை மையமாக கொண்டு. வட்டார மொழி பத்திரிகைகளின் வளர்ச்சி ஒற்றுமை தொடர்பான கதை வடிவிலான விவரிப்புகளை கட்டமைப்பதில் பங்காற்றியது. அது மட்டும் இல்லாமல் வட்டார மொழி பத்திரிகைகளுடைய வளர்ச்சி ஒற்றுமையை பற்றி அதிகமாக கதை வடிவில் விவரிப்புகள் தர ஆரம்பித்தது. இதே போல் மீண்டும் மீண்டும் தோன்றிய பஞ்சம், வேலையின்மை, பொருளாதார வளர்ச்சியில் சறுக்கல். ஸோ ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக பஞ்சம் ஏற்பட்டது, வேலையின்மை ஏற்பட்டது, பொருளாதார வளர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்பட்டது இல்லையா, சறுக்கல்கள். இதன் காரணமாக காலனிய எதிர்ப்பு ஆல்ரெடியே உருவாகி இருந்தது. அதே போல் வங்காளிகள் கிட்ட ஒற்றுமை உணர்வு இருந்தது. ரவீந்திரநாத் தாகூருடைய பாடல்கள் மூலமாக ஒரு இலக்கிய தரம் இருந்தது வங்க மொழிக்கு.
இதனால் இந்த வங்க பிரிவினை வந்து சாதாரணமான ஒரு விஷயமா இல்லாமல் ஒரு பெரும் இயக்கமாகவே மாறி ஒரு எதிர்ப்பு இயக்கமாக மாறுது. சரியா? பிரிவினை வந்து எப்படி எதிர்ப்பு இயக்கமாக மாறுது அப்படின்னு பார்க்கலாம். டிசம்பர் 1903 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டதிலிருந்தே தீவிர தேசியவாதிகள், மிதவாத தேசியவாதிகள் ஆகிய இரு தரப்பினரும் அதை விமர்சனம் செய்தனர். ஸோ பிரிவினை எதிர்ப்பு இயக்கம் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வங்க பிரிவினை டிசம்பர் 1903 அறிவிச்சிடுறாங்க. சரியா? வங்க பிரிவினை எப்போது அறிவிக்கப்பட்டதுன்னா டிசம்பர் 1903 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டதிலிருந்தே தீவிர தேசியவாதிகளாக இருக்கட்டும், மிதவாத தேசியவாதிகளாக இருக்கட்டும், 2 பேருமே அதை விமர்சனம் செய்கிறாங்க. சரியா? ஆனாலுமே அதில் கொஞ்சம் பேர் பாருங்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்திவி சந்திர ரே போன்றவர்களின் எதிர்வினையானது வேண்டுகோள் விடுப்பது, மனு செய்வது என்ற அளவோடு சுருங்கி போனது. இதுலேயுமே மிதவாதிகள் எப்படி வந்து மனுக்கள் கொடுப்பாங்க, வேண்டி கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு 3 பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்திவி சந்திரரே அப்படிங்கிறவங்கெல்லாம் வேண்டுகோள் கொடுக்கறது, மனு செய்கிறது, இந்த அளவோடைய அவங்களுடைய எதிர்வினை நின்று போகுது. பிரிவினைக்கு எதிராக இங்கிலாந்து மக்களின் கருத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது என்னும் அளவில் அதன் நோக்கமும் கட்டுக்குள்ளேயே இருந்தது. அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஆங்கிலேயர்களை சொல்கிறாங்க, ஆங்கிலேயர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மனுக்கள் மூலமாகவே அவங்களுடைய கருத்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கட்டுக்குள்ளாரியே இருக்காங்க. எப்படி இருந்த போதிலும் பரவலான எதிர்ப்புகளிடையே 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இது வந்து கேட்ட கொஷின். வங்க பிரிவினை எப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 19. ஸோ அறிவிக்கப்பட்டது ஒரு நாள், நடைமுறைக்கு வந்தது ஒரு நாளாக இருக்கும் பாருங்கள். வங்க பிரிவினையை தடுப்பதில் ஏற்பட்ட தோல்வி, பிபின் சந்திரபால், அஸ்வினி குமார் தத்தா, அரவிந்த கோஷ் போன்ற தலைவர்கள் கொடுத்த அழுத்தம் ஆகியவற்றால் மிதவாத தேசியவாதிகள் தங்கள் உத்திகள் குறித்து மறுபரிசீலனை செய்ய புதிய எதிர்ப்பு முறைகளை கண்டறிய வற்புறுத்தப்பட்டனர். ஸோ மிதவாதிகள் வந்து ஒரு 2-3 பேர் வந்து அவங்களுக்கு மனுக்கள் கொடுத்தாங்க இல்லையா, அப்படி தான் மனுக்கள் கொடுத்துமே அதை ஏற்றுக்காமல் கர்சன் பிரபு என்ன பண்ணுறாரு, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. 1905 அறிவிக்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தேதி உட்பட பார்த்து வைக்கணும், ஜூலை 19. சரியா? ஆனால் இப்படி அறிவிக்கப்பட்டது இல்லையா, இதற்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வங்க பிரிவினை தடுப்பதில் நீங்கள் தோல்வி கண்டுட்டீங்க, பிபின் சந்திரபால், அஸ்வினி குமார் தத்தா, அரவிந்த கோஷ் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சரியா? அழுத்தம் கொடுத்து மிதவாத தேசியவாதிகளை வந்து உங்களுடைய போக்குகளை மாற்றிக்கோங்க, உங்களுடைய தாட்ஸை பற்றி மறுபரிசீலனை செய்து எதிர்ப்பு முறைகள் புதுசாக ஏதாவது கண்டறியுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறாங்க, மிதவாத தேசியவாதிகளுக்கு. அவைகளுள் ஒன்று தான் ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது. அவங்க சொன்ன அந்த விஷயங்களில் ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய பொருட்களை புறக்கணிக்கலாம் அப்படின்ட்டு. நீண்ட விவாதத்துக்கு பின்னர் இந்திய தேசிய காங்கிரஸின் மிதவாத தேசிய தலைமை இதனை ஏற்றுக்கொண்டது. ஸோ ரொம்ப நேரம் வந்து தீவிரவாதிகள் மிதவாதிகள்கிட்ட பேசினதுக்கப்புறம் காங்கிரஸுடைய மிதவாத தேசிய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஏற்றுக்கிறாங்க. முதல் முறையாக மிதவாத தேசியவாதிகள் தங்கள் மரபு சார்ந்த அரசியல் முறைகளை மீறினர். எப்போது இந்த மிதவாத தேசியவாதிகள், காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிதவாதிகள் எப்போது தங்களுடைய மரபு சார்ந்த அரசியல் முறைகளை மீறினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்க பிரிவினையின் போது சுதேசி இயக்கத்திற்காக தான். 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் நடைபெற்ற ஒரு கூட்டம். சரியா? 1905 ஜூலை 17 இது ரொம்ப முக்கியமான ஒரு கல்கத்தா கூட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1905 ஜூலை மாதம் 17 கல்கத்தாவில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எதிர்ப்பை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி, வங்காள பிரிவினைக்கு எதிர்ப்பு இயக்கத்தை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு முடிவு செய்கிறாங்க. அதே கூட்டத்தில் தான் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க சுரேந்திரநாத் பானர்ஜி அறைகூவல் விடுத்தார். ஸோ ஆங்கிலேய பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க சுரேந்திரநாத் பானர்ஜி அறைகூவல் விடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 17, 1905. அதே போல் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்படுகிறது. சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 ஆகஸ்ட் 7 1905 ஆகஸ்ட் 7 அன்று கல்கத்தா நகர அரங்கு, டவுன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு கூட்டம் நடந்திருக்கும். அதில் முறையாக பிரகடனம் செய்வாங்க. இருந்த போதிலும் சுதேசி இயக்கத்தின் நிகழ்ச்சி நிரலானது வங்க பிரிவினையை ரத்து செய்ய போதுமான அளவிற்கு கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. என்னதான் இருந்தாலுமே இந்த சுதேசி இயக்கத்துடைய நிகழ்ச்சி நிரல் வந்து ஒரு கட்டுப்பாடோடு தான் வைக்கப்பட்டிருந்தது. மிதவாத தேசியவாதிகள் இந்த இயக்கத்தை பயன்படுத்தி முழு அளவிலான அமைதி வழியில் எதிர்ப்பை தொடங்குவதற்கு முற்றிலும் எதிராக இருந்தனர். ஸோ மிதவாத தேசியவாதிகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இயக்கத்தை பயன்படுத்தி ஒரு முழு அளவிலான அமைதி வழியில் எதிர்ப்பு தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கு எதிராக இருந்தனர். ஆனால் தீவிர தேசியவாதிகள் வந்து இந்த இயக்கம் ஏனைய மாகாணங்களுக்கு விரிவுபடுத்தப்படவும்
முழு அளவில் வெகுஜன இயக்கத்தை துவங்குவதற்கும் ஆதரவாக இருந்தனர். மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இங்கேயுமே கருத்து வேறுபாடு வருது. மிதவாதிகள் வந்து ஒரு அமைதி வழியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகள் வந்து எல்லா மாகாணங்களுக்கும் விரிவுபடுத்தி இந்த போராட்டத்தை முழு அளவில் வெகுஜன இயக்கமாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. இயக்கத்துடைய பரவல் அப்படின்னு பார்க்கும்போது தலைவர்களின் திட்டமிடப்பட்ட முயற்சிகளும் மேலாக வங்க பிரிவினைக்கு எதிராக தன்னெழுச்சியான எதிர்ப்புகளும் ஏற்பட்டன. இந்த வங்க பிரிவினைக்கு தலைவர்கள் மட்டும்தான் வந்து முயற்சி எடுத்தாங்க இல்லையா, அது மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து மக்கள் எதிர்ப்புகளும் ஏற்பட்டது. எப்படின்னு பாருங்களேன், மாணவர்கள் வந்து பெருமளவில் இதில் பங்கேற்றனர். பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் மாணவர்களின் பங்கேற்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. வங்க பிரிவினையின் போது யாருடைய பங்கேற்பு மிக அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான் அதிகமாக பங்கேற்றனர். இதன் எதிர்வினையாக ஆங்கில அதிகாரிகள் நேரடி நடவடிக்கை நிகழ்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களாக இருந்தாங்கன்னா, யாராவது நேரடியாக வந்து எந்த மாணவர்களாவது இந்த சுதேசி இயக்கத்தில் பங்கெடுத்துக்கிறாங்க, அந்த நடவடிக்கைகளில் பங்கு பெறுறாங்க, அந்த நிகழ்ச்சிகளில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா கல்வி உதவித்தொகை மானியமெல்லாம் அவங்களுக்கு நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை பயமுறுத்துறாங்க. இதற்கு எதிர்வினையாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி இருக்கும்போது மாணவர்களை பயமுறுத்துறீங்களான்னு சொல்லிட்டு தான் தேசிய கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் வந்து முடிவு செய்கிறாங்க. தேசிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்படுது. வங்காளம் முழுமையிலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த வங்க பிரிவினின் போது வங்காளம் முழுவதுமாகவும் நகரங்கள் கிராமங்கள்னு எதுவுமே பார்க்காம ஆயிரக்கணக்கில் பொதுக்கூட்டம் நடத்தப்படுது. மத விழாக்களாக இருந்த துர்கா பூஜையை வந்து புறக்கணிப்பு பற்றி வேண்டுகோள் விடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டன. மத விழாக்களாக இருந்த இந்த துர்கா பூஜை போன்றவற்றை புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டன. அதாவது இந்த சுதேசி பொருட்களை புறக்கணிக்கணும், பள்ளிகள் கல்லூரிகள்லாம் புறக்கணிக்கணும் முடிவு செய்வாங்க இல்லையா, அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும், சுதேசி பொருட்களை ஏற்றுக்கணும். சரிங்களா, தவறாக சொல்லிட்டேன் அந்த இடத்துல. அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறதுக்கும் அதே போல் அவங்களுடைய பள்ளி கல்லூரிகளை புறக்கணிக்கணும்ல, அதையெல்லாம் வந்து எந்த விழாவின் மூலமாக மக்களுக்கு வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கா பூஜை மூலமாக. சரியா, மத விழாக்களான துர்கா பூஜை இந்த மாதிரியான பூஜைகளை வந்து புறக்கணிப்பு பற்றி மக்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16, 1905 இதை துக்க தினமாக கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுது. ஆயிரக்கணக்கில் மக்கள் கங்கையில் நீராடி வந்தே மாதரம் பாடலை பாடிக்கொண்டு வீதிகளில் ஊர்வலமாக போகிறாங்க. சுதேசி இயக்கத்தின் போது மக்கள் கங்கையில் ஆயிரக்கணக்கில் நீராடி எந்த பாடலை ஊர்வலமாக பாடிட்டு போவாங்க அப்படின்னா வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை பாடிக்கிட்டே ஊர்வலமாக வந்து வீதிகளில் நடந்து போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புறக்கணித்தலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கமும். இப்போ தான் வந்து புறக்கணிப்பு மெல்ல மெல்ல வந்து ஏற்படுது. புறக்கணித்தல் மற்றும் வங்காளத்தில் சுதேசி இயக்கம் திட்டமிடப்பட்ட தென்னெழுச்சியான போராட்ட முயற்சிகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு நீண்டகால போராட்டத்திற்கு அடித்தளம் அமைத்தன. இந்த சின்ன வங்க போராட்டத்தின் காரணமாக தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு நீண்டகால போராட்டமே அமையுது. அதுதான் இது அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. புறக்கணிப்பும் சுதேசியமும் எப்போதும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதாகவும் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக ஆக்குவதும் இவ்விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. சுதேசி பொருட்களை தான் நம்ம எடுத்துக்கணும், அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ புறக்கணிப்பு ப்ளஸ் சுதேசியம் எப்போதும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு தான் இருக்கணும், இந்தியாவை வந்து நம்ம தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சுதேசி இயக்கத்துடைய ஒரு பகுதியாக இருக்குது. சரியா, சென்னையை சேர்ந்த தேசியவாதியாக இருந்தவங்க பாருங்கள், சென்னையை சேர்ந்த ஒரு தேசியவாதியை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் கொஷின் அப்புறம் பார்க்கலாம். சென்னையை சேர்ந்த தேசியவாதியான ஜி சுப்பிரமணியம் சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக விளக்குறாங்க. சுதேசி இயக்கத்தை பற்றி ஜி சுப்பிரமணியம் சென்னையை சேர்ந்தவங்க. சரியா, இவங்க சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க சுதேசி இயக்கத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுதேசி இயக்கத்துடைய குறிக்கோளை பொறுத்த வரைக்கும் தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி, அதாவது நம்ம ஆங்கிலேயர்களை சார்ந்திருக்கோம் இல்லையா, அந்த சார்பு நிலைக்கு எதிரான ஒரு புரட்சியாக எல்லா நிலைகளையும் எல்லா தளங்களிலும் வந்து சுருக்கமாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய வார்த்தையில் பார்க்கும்போது சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டும் கிடையாது, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது அப்படின்னு சொல்கிறாங்க. கோபாலகிருஷ்ண கோகலேவை பொறுத்த வரைக்கும் சுதேசி இயக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்களுடைய முன்னேற்றத்திற்கு மட்டும் கிடையாது, இது நம்மளுடைய தேசிய வாழ்க்கை சார்ந்த எல்லா துறைகளுடைய மேம்பாட்டுக்கும் அவசியமானது. இயக்கத்தின் வளர்ச்சியோடு சுதேசி இயக்கம் குறித்த பல விளக்கங்கள் முன்வைக்கப்படுது. எப்படி இருந்த போதிலும் கூட சுதேசி இயக்கமும் புறக்கணிப்பு போராட்டங்களும் வாழ்வில் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பெறுவதற்கு சாத்தியமான வழிமுறையாக இல்லாமல் காலனி எதிர்ப்பு போராட்டமாகவே நடத்தப்படுது. சரியா, இந்த சுதேசி இயக்கம் வந்து கடைசியில் என்னவா மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனிய எதிர்ப்பு போராட்டமாக தான். இவ்விளக்கம் பின்னர் மகாத்மா காந்தியடிகளின் வருகையோடு உட்புகுத்தப்படுகிறது. இதுக்காக மகாத்மா காந்தியும் பார்த்திங்கன்னா ஒரு
சிந்தனையும் சொல்வார். சுதேசி சிந்தனையுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, இந்த 1905 சுதேசி இயக்கம் தோற்றுவிக்கப்படுது. சரி, இந்த இடத்துல தான் சுதேசியை பற்றிய சிந்தனை வந்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. விடுதலை போராட்டத்தின் போது சுதேசி இயக்கம் அப்படிங்கிற எண்ணம் முதலாக 1905 ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களாலும் பின்னர் 1920களில் மகாத்மா காந்தியின் தலைமையிலும் ஒரு தத்துவமாகவே மாறுது. சரியா, இந்த சுதேசி இயக்கம் 1905 ஏற்படுத்தப்படுது இல்லையா, அந்த சுதேசி இயக்கம் 1920 மகாத்மா காந்தி தலைமை இருக்கும்போது அது ஒரு தத்துவமாகவே மாறுகிறது. சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு அப்படின்னு அர்த்தம். சரியா, இதுவும் கேட்ட கொஸ்டின். சுதேசி அப்படின்னா என்ன அர்த்தம்? சொந்த நாடு. இந்த தத்துவத்துடைய தோற்றம் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1872 பூனாவில் MG ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே தன்னுடைய தொடர் சொற்பொழிவுகள் மூலம் இந்த சிந்தனையை ஆல்ரெடி பிரபலப்படுத்தி வச்சிருப்பார் மக்கள்கிட்ட. சரியா, 1872 பூனாவில் MG ரானடே அடிக்கடி சொற்பொழிவு நடத்தும் போதெல்லாம் இந்த சுதேசி அப்படிங்கிற வார்த்தையை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தி வச்சிருந்திருப்பாரு. ரானடேவுடைய கருத்துப்படி ஒருவருடைய சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அந்த பொருட்களுடைய பயன்பாடு குறைவாக இருந்தால் கூட அதன் மூலமாக வரக்கூடிய மனநிறைவு கம்மியாக இருந்தால் கூட அந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட பொருட்களுக்கு தான், சொந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட பொருட்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி MG ரானடே அவருடைய கருத்தை தெரிவிச்சிருந்திருப்பாரு. 1920களில் காந்தியடிகள் இதை அனைத்து இந்தியர்களுக்கும் தாங்கள் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைத்து சுதேசி சிந்தனைக்கு புதிய பொருளை கொடுப்பாங்க. சரியா, ஆனால் காந்தியடிகள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 இந்த சுதேசி சிந்தனைகள் பற்றி ஒரு புதிய கருத்தை கொடுப்பார் 1920. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமையாகவே இதை இணைச்சிருந்திருப்பார். காந்தியடிகளை பொறுத்தமட்டில் சுதேசி என்பது ஒருவர் தனது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யும் பொருட்களை மட்டும் பயன்படுத்துவது என்பது மட்டுமல்லாமல் அவர் பின்வரும் வார்த்தைகளில் சுதேசியை விளக்குகிறார். அதாவது சுதேசியை பொறுத்த வரைக்கும் சொந்த நாட்டு பொருட்களை பயன்படுத்துறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம பலம், அந்த சுதேசி அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பலமாக கருதணும். வெகு தொலைவிலிருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்துகிற எண்ணம் நம்மக்கிட்ட வரணும். எங்கேயோ இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை விட நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குது, அதன் மூலமாக வரக்கூடிய பயன்கள் நமக்கு என்ன, அதன் மூலமாக வரக்கூடிய சேவைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியும் அதை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வளரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ இதன் மூலமாக இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த மாதிரியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகிறதோ அங்கே அவைகள் திறமையாகவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி காந்தியடிகள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பார். அடுத்து பார்க்கும்போது இந்த சுதேசி இயக்கத்தின் போது ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆக்கப்பூர்வமான சுதேசி திட்டம் பெருமளவு சுய உதவிக்கே முக்கியத்துவம் கொடுத்தது. ஆக்கப்பூர்வம் அப்படிங்கிறதே எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னா சுய உதவி அப்படிங்கிற சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சரியா, அது ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற்ற சுயாட்சிக்கான மாற்று நிறுவனங்களை கட்டமைப்பதில் கவனம் செலுத்தியது. அதாவது இந்த சுதேசி அப்படிங்கிறது தாண்டி ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படிங்கிறது ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டிலிருந்து முழுசாக விடுதலை பெற்று தன்னைத்தானே ஆட்சி செய்துக்கணும் அப்படிங்கிற சுயாட்சிக்கான மாற்று நிறுவனங்களை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துறது தான் இந்த ஆக்கப்பூர்வ சுதேசி. மக்கள் தங்களை சுய வலிமை உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டிய தேவைக்கு முக்கியத்துவம் வழங்கியது. மக்கள் தங்களை சுய வலிமை உள்ளவர்களாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுடைய தேவை என்ன அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதே போல் அரசியல் போராட்டங்களை நடத்துவதற்கு முன்பாக அதற்கு தகுதியான குடிமக்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிச்சிறப்புடையவர்களில் ஒருவராக கருதப்படும் ரவீந்திரநாத் தாகூர் தனது எழுத்துக்கள் மூலம் இக்கருத்துக்களை பிரபலமடைய செய்தார். அதாவது இந்த ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படிங்கிற கருத்தை பிரபலமடைய செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். சுய உதவி அப்படிங்கிறதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராக்கெட்டில். ஆத்மசக்தி என்னும் ஆக்கத்திட்டத்தை அவர் கோடிட்டு காட்டினார். தாகூர் சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார். இதையும் கேட்பாங்க. சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். கல்வி அப்படிங்கிறது தாய்மொழியில் வழங்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தியிருக்காங்க. சுய உதவி அதாவது ஆத்மசக்தி அப்படிங்கிற செய்தியை மக்கள்கிட்ட பரப்புவதற்கு மேலாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தார். ஏற்கனவே இந்த சுதேசி இயக்க செயல்பாடுகள் புறக்கணிப்பு பற்றின விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது துர்கா பூஜை. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சுய உதவி அப்படிங்கிற செய்தியை மக்கள்கிட்ட பரப்புறது மேலாக்கள் அப்படிங்கிற திருவிழாக்களை பயன்படுத்துறதுக்கு அழைப்பு விடுத்திருப்பார். இதுவே ஒட்டுமொத்த வங்காளத்தின் தாரக மந்திரமாகி அதன் விளைவாக அனைத்து இடங்களிலுமே ஜவுளி, கைத்தறி துணி, சோப்பு, மட்பாண்டம், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் இவை விற்பனை செய்யும் சுதேசி விற்பனை நிலையங்கள் நிறைய பெருகுச்சு. ஆத்ம சிந்தனை அதாவது ஆக்கப்பூர்வ சுதேசியின்
காரணமாக பல்வேறு இடங்களில் ஜவுளி, கைத்தறி துணி, சோப்பு, மட்பாண்டம், தீப்பெட்டி, தோல் பொருள் இந்த மாதிரியான விற்கக்கூடிய பல்வேறு சுதேசி விற்பனை நிலையங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்து சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே 1902 சதீஷ் சந்திர முகர்ஜியால் விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட போது உருவாக்கிவிட்டது. ஸோ இதில் 2 கொஷின் கேட்பாங்க சரியா. விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1902, நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க, சதீஷ் சந்திரா அவர்கள் சரியா. வட்டார மொழியில் கல்வி அப்படிங்கிற கருத்து பற்றி கொடுத்துருப்பாங்க. சுதேசி இயக்கத்தின் போது தான் வட்டார மொழி கல்வி கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே 3 வருடங்களுக்கு முன்னாடி 1902 விடிவெள்ளி கழகம், டான் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து சதீஷ் சந்திரா முகர்ஜி வந்து நிறுவியிருப்பாங்க. அப்போவே இந்த வட்டார மொழி கல்வி அப்படிங்கிற கருத்து உருவாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேராகிராஃபும் முக்கியமானது பாருங்கள். 1905 நவம்பர் 5 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. விடிவெள்ளி கழகம் 1902 தொடங்கப்பட்டது இல்லையா, அதோடைய முன்னெடுப்பின் காரணமாக கல்விக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேசிய கழகம் உருவாக்கப்படுது. 1906 ஆகஸ்டில் வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டன. அந்த மாதிரி தேசிய அளவிலாக 1906 ஆகஸ்டில் வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்படுது. அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி சதீஷ் சந்திரா மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து, ஆங்கிலேயர்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளிவரணும்னு சொல்லிட்டு சதீஷ் சந்திரா அவர்கள் மாணவர்களுக்கு உணர்ச்சிகரமாக வேண்டுகோள் கொடுக்குறாரு. இருந்த போதிலும் இவ்வாறான முயற்சிகள் வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதம் எதுவும் இல்லாமல் தோல்வியடைந்தது. ஆனால் இந்த சதீஷ் சந்திரா அவர்களுடைய முயற்சிகள் வந்து தோல்வியடைறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய விடிவெள்ளி கழகம்னு சொல்லிட்டேன். விடிவெள்ளி கழகம் அந்த 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகம் தோற்றுவிக்கிறார்கள் இல்லையா, அந்த விடிவெள்ளி கழகத்தில் வந்து வேலை வாய்ப்புகளுக்கு எந்த உறுதியும் கொடுக்கப்படுறதுனால இது தோல்வியடையுது. அதே போல் சமிதிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்டாக இருந்திருக்கும். பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு வெற்றிகரமான முறை என்ன அப்படின்னா சமிதிகள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, தொண்டர் படைகள் அப்படிங்கிற அமைப்பை குறிப்பது. உறுப்பினர்களுக்கு உடற்பயிற்சி கொடுக்கறது, அந்த தொண்டர் படைகளில் சேரக்கூடிய உறுப்பினர்களுக்கு உடற்பயிற்சி கொடுப்பாங்க, அறநெறிகளை கற்றுக் கொடுப்பாங்க. பஞ்சங்களின் போது, நோய்களின் போதும் எப்படி சேவையாற்றணும், அதே போல் விழா காலங்களில் சுதேச செய்தியை எப்படி பரப்புரை செய்யணும், உள்ளூர் அளவில் பள்ளிகள், நடுவர் நீதிமன்றங்கள்லாம் எப்படி உருவாக்கணும், அந்த மாதிரி பல்வேறு பணிகளில் இந்த சமிதிகள் வந்து ஈடுபடுத்தப்படும். உள்ளூர் அளவில் பள்ளிகள் மற்றும் நடுவர் நீதிமன்றங்கள்லாம் உருவாக்குறது உட்பட அனைத்து வேலைகளுமே உங்களுக்கு கற்றுத்தரப்படும். தனது இயல்பான அமைதி வழி போராட்டத்தின் மூலம் ஆங்கில அரசு நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தராமல் இருப்பது இதோடைய நோக்கம். முக்கியமாக இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அமைதி வழியில் தான் போராட்டம் நடக்கணும், ஆனால் ஆங்கில அரசு நிர்வாகத்துக்கு வந்து நம்ம ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். மக்களை பெருமளவில் ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் முஸ்லீம் விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆகியோருடைய தனது தனத்தை விரிவுபடுத்த இயலாமல் போனது. என்னதான் வந்து அனைத்து மக்களையும் இணைக்க முற்பட்டாலும் இப்போ மக்களை நிறைய பேர் ஒன்று திரட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் இந்த முஸ்லீமை சேர்ந்த விவசாயிகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் வந்து விடுபடுறாங்க. அவங்க வரைக்கும் இந்த இவங்களுடைய கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல. அதனால் இது வந்து கொஞ்சம் செழிப்பில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருங்க ஆரம்பிக்குது. சமிதிகளின் தொண்டர்களில் பெரும்பாலோர் கற்றறிந்த மத்தியதர வர்க்கத்திலிருந்தும் இந்து உயர் வர்க்கத்திலிருந்தும் அணி திரட்டப்பட்டிருந்தனர். இந்த தொண்டர் படைகளை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அதில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாங்கன்னா, நல்ல கல்வி கற்ற ஒரு மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்தவர்களாகவோ அல்லது இந்து உயர் வகுப்பை சேர்ந்தவர்களாகவோ அப்படி தான் வந்து அணி திரட்டி வச்சுருந்தாங்க. தவிரவும் சுதேசி இயக்கவாதிகள் பல சமயங்களில் சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலுக்கட்டாயமான முறைகளை கையாண்டனர். அது மட்டும் இல்லாமல் இந்த சுதேசி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில சமயங்களில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாக அல்லது சமூக ரீதியாக அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. எடுத்துக்காட்டு பார்க்கணும்னா, அந்நிய பொருட்களை வந்து வாங்குவோரை சமூக புறக்கணிப்பு செய்கிறது. அந்நிய பொருட்கள் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசாமல் அவங்கள வந்து புறக்கணிக்கிறது, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி சமூக புறக்கணிப்பு செய்கிறது சாதாரணமாக அந்த மாதிரி செய்வாங்க. அந்நடவடிக்கைகளில் சாதி அமைப்புகளின் மூலமாகவும் அதே போல் அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் சாதி அமைப்புகளை வந்து பயன்படுத்திப்பாங்க சரியா. சாதி அமைப்புகள் மூலமாக தேசிய அமைப்புகளின் வழியாகவும் மேற்கொள்ளப்படும். சாத்விக செயலற்ற எதிர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது வங்க பிரிவினையை ரத்து செய்வதற்கான அறிகுறிகள் வந்து எதுவுமே இல்லாத நிலையில் 1906 சுதேசி இயக்கம் முக்கிய மாற்றம் பெறுது. பெரும்பாலான தலைவர்களை இந்த இயக்கத்தை பயன்படுத்தி நாடு முழுவதும் அரசியல் சுதந்திரம் அல்லது சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்தை பரப்ப வேண்டும் அப்படின்னு கருதுறாங்க. இந்த சுதேசி இயக்கத்தை பயன்படுத்தியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாடு ஃபுல்லாக அரசியல் சுதந்திரம் பெறுவது அல்லது சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம பரப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்கச்சார்பான சுதேசிய செயல்பாடுகள் அரவிந்த கோஷ், பிபின் சந்திரபால் போன்ற தலைவர்களாலும் எடுத்து செல்லப்படுகிறது. ஸோ ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், சுதேசிய செயல்பாடுகள் வந்து யார் யார் கொண்டு செல்கிறாங்க, அரவிந்த கோஷ் மற்றும் பிபின் சந்திரபால் இந்த தலைவர்களால். ஏனைய தீவிர தேசியவாத தலைவர்களாலும் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டன.
அவர்களின் புதிய வழிகாட்டுதலின் கீழே சுதேசிய நிகழ்ச்சி நிரலில் பின்வருவன இணைத்து கொள்ளப்பட்டன. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய பொருட்கள் எல்லாம் புறக்கணிக்கணும், அதே போல் கன்ஃபார்மாக அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் புறக்கணிக்கணும், நீதிமன்றங்களையும் புறக்கணிக்கணும், அவங்க கொடுக்குற பட்டங்களை வந்து துரத்து விடணும், அரசு பணிகளாக இருந்தாலும் அதை வந்து கைவிட்டணும், ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை தாங்க இயலாத அளவுக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம இறுதிக்கட்டமாக ஆயுத போராட்டமும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி. இத்தகைய இயல்புகளை கொண்ட போராட்டங்களுக்கு மிக பெருமளவிலான மக்களை திரட்டுவது அவசியமாயிற்று. மதத்தோடு பண்டைய பாரம்பரிய பெருமைகளையும் இணைத்துக் கொள்வது இவ்வியக்கங்களின் மிக முக்கிய கூறுகளாக இருந்தது. அதே போல் தீவிர தேசியவாதம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். முப்பெரும் தலைவர்கள் தீவிர தேசியவாதத்தை பொறுத்த வரைக்கும் லால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னரே குறிப்பிட்ட மாதிரி லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் இவங்க 3 பேர் தான் அடிக்கடி லால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பெரும் தலைவர்கள் இவங்களுக்கு கீழே தான் இயக்க நடவடிக்கைகளின் விளைவாக மகாராஷ்டிரம், வங்காளம், பஞ்சாப் இது 3 சுதேசி இயக்க காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்துடைய முக்கியமான புள்ளிகளாக இருக்கும். சுதேசி காலகட்டத்தில் சுதேசி இயக்க காலப்பகுதிகளில் தீவிர தேசியவாதத்துடைய மிக பெரும் முக்கிய இடங்களாக இருந்தது மகாராஷ்டிரா, வங்காளம் மற்றும் பஞ்சாப் இந்த 3 இடங்கள் தான். தீவிர தேசியவாத தலைவர்களின் மற்றும் ஒரு செல்வாக்கு பெற்ற ஆளுமையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ். தீவிர தேசியவாதிகளை பொறுத்த வரைக்கும் பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் மட்டும்தானான்னு பார்த்தா அவங்க கூட அரவிந்த கோஷும் இருப்பாங்க. தொடக்க காலத்தில் இந்திய தேசியவாதத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வகைப்பட்ட தேசியவாதம் மிகவும் உறுதியுடையதாக இருந்தது. அதாவது முதல்ல தேசியவாதம் உருவாகும் போது இருந்ததை விட இந்த வங்க பிரிவினைக்கு பிறகு இப்போது உருவாக்கப்பட்ட இந்த தேசியவாதம் வந்து ஒரு மிகப்பெரிய உறுதியுடையதாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் ஆகிய இரு குழுவினருமே ஆங்கில ஆட்சியின் தீமைகளை நன்கு அறிந்தவர்கள். மிதவாத தேசியவாதிகளுக்கும் சரி, தீவிரவாத தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி, ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி நம்மளை வந்து சுரண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேய ஆட்சியின் மூலம் நமக்கு என்னெல்லாம் வந்து தீமைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. மிதவாத தேசியவாதிகள் பேச்சுவார்த்தைகள், விண்ணப்பங்கள் மூலம் ஆள்வோரை சமாதானம் செய்து இந்தியாவை சீர்திருத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க செயல்படுறாங்க. அதாவது இப்போவும் அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதவாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு விண்ணப்பம் தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவை சீர்திருத்தலாம் அப்படின்னு நம்பிக்கை அடிப்படையில் தான் செயல்படுவாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகளை பொறுத்த வரைக்கும் காலனி ஆட்சியாளர்கள் பேரரசுக்கு சாதகமானவற்றை விட்டு விரும்ப மாட்டாங்க. அதாவது காலனி அரசு வந்து நமக்காக எதையும் விட்டு தர மாட்டாங்க. அதனால் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காரணங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. தீவிர தேசியவாதம் அதுவரை தந்து கொண்டிருந்த அரசியல் நெருக்கடியின் தன்மையை மாற்றியது. தீவிர தேசியவாதம் வந்து அதுக்கு முன்னாடி அரசியல் நெருக்கடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கற்றறிந்த இந்திய மக்களிடையே பொது கருத்து வழங்கி நெருக்கடி என்பது வெகுஜனங்களின் எதிர்ப்பு ஏற்படுத்திய நெருக்கடியாக மாறியது. என்னதான் நம்ம கல்வி கற்றவர்கள் மட்டும் போயிட்டு அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் வெகுஜன மக்களையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அப்போ தான் நமக்கு இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அந்த மாற்றங்கள் வந்து தீவிர தேசியவாத கூட்டம் மிதவாத தேசியவாதம் ஒரு தொடர்பை தக்க வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கற்றறிந்த இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெகுஜன மக்கள்கிட்ட போய் எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லி அந்த கருத்துக்கள் எல்லாம் கொண்டு போகிறாங்க. அது ஆங்கிலேய அரசுக்கு ஒரு நெருக்கடியாக மாறுது. இத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்த போதும் தீவிர தேசியவாத கூட்டம் மிதவாத தேசிய கூட்டத்துடன் ஒரு தொடர்பை தக்க வைத்து கொண்டது. என்னதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ஒரு ஒற்றுமையோடு தான் இருக்காங்க. அதே போல் அமைதி வழி போராட்ட முறைகளை மீறி செல்ல முடியவில்லை அப்படின்னு இருந்தாலுமே பெரும்பாலான நேரங்களில் இந்த தீவிர தேசியவாதம் அறவழி போராட்ட முறையில் கட்டுண்டு கிடந்ததிலும் இத்தன்மை வெளிப்படுகிறது. அதாவது பல்வேறு இடங்களில் மிதவாத தேசியவாதிகள் தீவிரவாதிகளுக்கு சாதகமாகவும் தீவிரவாத தேசியவாதிகள் வந்து மிதவாதிகளுக்கு சாதகமாகவும் இருந்ததன் காரணமாக இவங்க எந்தளவுக்கு ஒற்றுமையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. மக்களுடைய தேசப்பற்ற உணர்வுகளை மதத்தின் அடையாளங்களை பயன்படுத்தி தூண்டினர். ஆனாலுமே இப்போ என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களுடைய தேசப்பற்ற உணர்வை பொறுத்த வரைக்கும் மத அடையாளத்தை வச்சு தான் தூண்ட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து துர்கா பூஜை பயன்படுத்துறது அப்படின்னா இந்துக்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம். தீவிர தேசியவாத தலைவர்களில் பொதுவான குறிக்கோள்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் அல்லது சுயாட்சி. தீவிரவாத தேசியவாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிக்கோள் என்ன இருந்தது அப்படின்னா சுயராஜ்யம் அல்லது சுயாட்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக இருந்தது. சுயராஜ்யத்தின் பொருள் குறித்து அவங்களுக்குள்ளாரையே வந்து தலைவர்களுக்குள்ளார சில வேறுபாடுகள் இருந்தது. திலகர் என்ன சொல்வார் அப்படின்னா சுயராஜ்யம் அப்படிங்கிறது நிர்வாகத்தின் மீது இந்தியர்களோட கட்டுப்பாடு இருக்கணும், இல்லைன்னா சொந்த மக்கள் வந்து நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறது தான். தவிர இங்கிலாந்து கூட இருக்கிற உறவு எல்லாத்தையும்
எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வார், திலகர் சொல்லியிருப்பார். சரியா? ஆனால் பிபின் சந்திரபால் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சுயராஜ்யம் அப்படிங்கிறது அந்நியர் ஆட்சியிலேருந்து நம்ம முழுமையாக விடுதலை அடைந்தால் தான் அது சுயராஜ்யம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் வளர்ந்து வந்த புரட்சிகர தேசியவாதம் குறித்து தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகளிடமிருந்து வேறுபட்டனர். ஸோ இந்த வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா தான் முக்கியமான இடங்களாக இருந்தது. இந்த பகுதிகளில் புரட்சிகர தேசியவாதம் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு வரும். ஆனால் இந்த புரட்சிகர தேசியவாதத்தை பற்றி பார்க்கும்போது தீவிர தேசியவாதிகளோ அல்லது மிதவாத தேசியவாதிகளோ வந்து கொஞ்சம் வேறுபட்டிருப்பாங்க. மிதவாத தேசியவாதிகள் புரட்சிகரவாதிகளை பற்றி குறை கூறி விமர்சனம் செய்கிறாங்க. மிதவாத தேசியவாதிகள் வந்து ஏற்கனவே அதுலேருந்து பிரிஞ்சு தீவிரவாதிகள் இருக்காங்க. அதுலேருந்து இன்னும் புரட்சிகர தேசியவாதிகள்லாம் வந்து இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்கள பற்றி. ஆனால் தீவிரவாத தேசியவாதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க மேலே அனுதாபம் தான் தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர்களுடைய அரசியல் படுகொலைகளையும் தனிநபர் பயங்கரவாதத்தையும் தீவிர தேசியவாதிகள் வந்து அங்கீகரிக்கல. தேசபக்த புரட்சியாளர்களின் நோக்கங்களோடு தங்களை இணைத்துக் கொள்வதில் தீவிர தேசியவாதிகள் வந்து கவனமாக இருந்தாங்க. யாரெல்லாம் வந்து இந்தியா மேலே வந்து பக்தியோடு இருக்காங்க அவங்களோட வந்து நம்ம வந்து இணைச்சிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த தீவிர தேசியவாதிகள் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இந்து மத நம்பிக்கைகளால் முலாம் பூசப்பட்டு வலியுறுத்தி சொல்லப்பட்ட தேசப்பற்றை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது இந்து மத நம்பிக்கைகளால் முலாம் பூசி வலியுறுத்தி சொல்லப்பட்ட தேசப்பற்றை முஸ்லீம்கள் ஏற்றுக்கல. தங்களின் முந்தைய தலைவர்களைப் போலவே சுதேசி இயக்க தலைவர்கள் சமூகத்தின் பெரும்பகுதி மக்களை ஊடுருவ தவறினர். ஸோ முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் சுதேசி இயக்க தலைவர்களும் சமூகத்துடைய பல்வேறு பகுதி மக்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தவறுறாங்க. 1908 முதல் தீவிர தேசியவாதம் சரிய தொடங்குது. எப்போதிலிருந்து தீவிர தேசியவாதம் சரிய தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1908 1907 ஏற்பட்ட சூரத் பிளவு அதன் நீட்சிக்கான மற்றொரு காரணமாக இருக்குது. சூரத் பிளவில் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் தனித்தனியாக போயிடுறாங்க இல்லையா, அதுவே வந்து இதுக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாம் பார்த்து இந்த சூரத் பிளவு பற்றி பார்க்கும்போது 1906 மிண்டோ பிரபு இந்திய அரசு பிரதிநிதியாக பணியமர்த்தப்படுகிறார். 1906 மிண்டோ பிரபு வந்து பார்த்திங்கன்னா அரசு பிரதிநிதியாக இருப்பாங்க. மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையில் நிலவிய கருத்து வேற்றுமை மேலும் தீவிரமடையுது. ஸோ இந்த காலகட்டங்களில் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகளிடையே கருத்து வேற்றுமை வந்து அதிகமாக ஏற்படுது. வேற்றுமைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிற நிலையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதில் மிதவாத தேசியவாதிகளுடைய கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நவ்ரோஜி வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ கொஞ்சம் பிளவு தவிர்க்கப்படுது. பெரோஷா மேத்தாவின் தலைமையிலான பல மிதவாத தேசியவாதிகள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டனர். இந்த 1906 தேர்தலில் பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி வின் பண்ணியிருப்பார். பெரோஷா மேத்தா தோற்று போயிருந்திருப்பார். சரியா? மிதவாத தேசியவாதிகள் நிறைய பேர் வந்து இதில் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. சுதேசிய புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுய ஆட்சி ஆகியவை தொடர்பான 4 தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகள் ஒருவாறு நிறைவேற்றுவாங்க. சரியா? சுதேசியை பற்றி, அதே போல் புறக்கணிப்பு போராட்டங்கள், தேசிய கல்வி மற்றும் சுய ஆட்சி, இதை பற்றின 4 தீர்மானங்கள் தீவிர தேசியவாதிகள் வந்து நிறைவேற்றுகிறார்கள். காங்கிரஸின் அடுத்த மாநாடு தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என்று கருதப்பட்ட பூனாவில் நடைபெற திட்டமிடப்படுது. ஸோ நெக்ஸ்ட் காங்கிரஸ் மாநாடு நம்ம எங்கே தான் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பூனாவில் நடத்தலாம்னு நினைக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என்று அழைக்கப்பட்டது. பூனா வந்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகளின் கோட்டை. கல்கத்தா மாநாட்டு முடிவுகளால் அச்சம் கொண்டிருந்த மிதவாத தேசியவாதிகள், கல்கத்தா மாநாட்டிலே பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்கும் இல்லையா, அதனால் அச்சம் ஏற்பட்டு மிதவாத தேசியவாதிகள் மாநாடு நடைபெற இடத்த வந்து சூரத்துக்கு மாற்றிக்கிறாங்க. காங்கிரஸுடைய அடுத்த தலைவர் பொறுப்புக்கு மிதவாத தேசியவாதிகள் சார்பாக ராஜ் பிகாரி கோஷ் வருவார். அதே போல் தீவிர தேசியவாதி சார்பாக லாலா லஜபதி ராய் வந்து முன்மொழிவாங்க. இதில் இந்த இயக்கத்தில் பிளவு ஏற்படுத்த தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுவாங்க, நான் போட்டி போடல அப்படின்னு சொல்லிடுவாங்க. 1906 கல்கத்தா மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 4 தீர்மானங்களை பின்பற்றுவதா, அதாவது 1906 கல்கத்தா மாநாட்டில் 4 தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்களே அதை பின்பற்றுறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஒன்று ஏற்படுது. இந்த நிலைமை வந்து ரொம்ப ஹார்ஷான ஒரு இடத்தை நோக்கி போகுது. அதாவது கொதிநிலையை எட்டியது. பெரோஷா மேத்தாவின் குழு இந்த தீர்மானங்களை நிகழ்ச்சி நிரலில் இருந்து நீக்க வேண்டும் என்றே கோருகிறார்கள். அதாவது அந்த 4 தீர்மானங்கள் இருக்கிற அதையும் மொத்தமாக வந்து நிகழ்ச்சி நிரலிருந்து நம்ம வந்து நீக்கிடலாம், அதை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா மேத்தாவை சேர்ந்த குழு. பெரோஷா மேத்தாவுடைய இத்தகைய திட்டம் வந்து எதிர்கொள்ள தீவிர தேசியவாதிகள் ராஜ் பிகாரி கோஷை தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. ஸோ பெரோஷா மேத்தா இந்த மாதிரி சொன்னதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தீவிரவாத தேசியவாதிகளுக்கு அது பிடிக்காமல் ராஜ் பிகாரி கோஷை தலைவராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கருத்தை வந்து எதிர்க்கிறாங்க. சரியா? ராஜ் பிகாரி கோஷை தலைவராக கொண்டு வரது வந்து எதிர்க்கிறாங்க.
டிசம்பர் 1885 உருவான காங்கிரஸ் இப்போது மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் என்று 2 குழுக்களாக பிரிக்குது. இந்த 1907 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஎன்சி 1885 உருவாக்கப்படுதுலையா, அப்போ இருந்த அந்த காங்கிரஸ் இப்போ என்னவா மாறுது, மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள்னு 2 குழுவாக மாறுது. சூரத் பிளவிற்கு பிறகு உருவான காங்கிரஸ் முன்ன இருந்ததை விட ஆங்கிலேயர்கள்கிட்ட வந்து அதிகமாக விசுவாசமாக நடந்துக்கிறாங்க மிதவாதிகள். சரியா, தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸுக்கு பேர் மேத்தா காங்கிரஸ். தீவிரவாதிகள் இல்லை இல்லையா, அந்த மிதவாதிகள் மட்டும் இருக்கிற காங்கிரஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 1908 காங்கிரஸ் மாநாட்டில் வந்து மிதவாத தேசியவாதிகள் மட்டும்தான் கலந்துப்பாங்க, தீவிரவாதிகள் வந்து கலந்துருக்க மாட்டாங்க. அவர்கள் ஆங்கில அரசின் மீதான தங்கள் விசுவாசத்தை மீண்டும் வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கில ஆட்சிக்கு சவாலாக இருக்கும் எண்ணமில்லாத காங்கிரஸ் ஒரு வலுவற்ற அரசியல் சார்ந்த அமைப்பாக மாறி போயிடுது, வலுவே இல்லாமல் மாறி போயிடுது. தீவிர தேசியவாதிகளால் அது போன்ற அரசியல் சார்ந்த அமைப்பை உருவாக்க இயல முடியல. ஆனால் பிரிஞ்சு வந்த தீவிர தேசியவாதிகளால் என்ன பண்ண முடியலன்னா அரசியல் அமைப்பை வந்து உருவாக்க முடியல. முக்கிய தலைவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அதன் மூலமாக அது வந்து அடக்குமுறையாக மாறுது. புரட்சிகர தேசியவாதத்தை பற்றி பார்க்கும்போது முக்கியமாக வந்து 1908 தீவிர தேசியவாதம் வந்து சரியுது இல்லையா, அதிலிருந்து தான் புரட்சிகர தேசியவாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழும்புது. வன்முறை சாராத நடவடிக்கையிலிருந்து வன்முறையை நோக்கி அப்படிங்கிற ஒரு மாற்றத்துக்கு மாறுது. மேலும் ஆங்கில ஆட்சி வெகுஜனங்களின் எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக சமூகத்துடைய உயர்மட்டத்தை சார்ந்தோரின் எதிர்ப்பு அப்படிங்கிற மாற்றத்தையும் உணர்த்துது. இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு வந்து வெகுஜன மக்கள்கிட்ட இருந்து அது வரல, சமூகத்துடைய உயர்மட்டத்தை சார்ந்தவங்க கிட்ட மட்டும்தான் போயிருக்கு எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிறது வந்து உணர்த்துது. வங்காளத்தில் புரட்சிகர பயங்கரவாதமானது முன்னதாகவே வளர்ந்து விட்டது. ஸோ வங்காளத்தில் 1908 தான் வளர்ந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு முன்னமே பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் விளக்கியிருப்பார். 1870களில் விவேகானந்தர் விளக்கியவாறு எஃகினால் ஆன உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டது. ஸோ விவேகானந்தர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எஃகினால் ஆன உடலும் நரம்பும் வேணும்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, அதை வளர்க்கறதுக்காக பல்வேறு இடங்களில் 1870களிலே வங்காளத்தில் வந்து அக்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கு. பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் ஆனந்த் மத் அதாவது ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்நாவல் வங்காளத்து புரட்சிகர தேசியவாதிகளால் பரவலாக படிக்கப்பெற்றது. அந்நாவலின் ஒரு பகுதியான வந்தே மாதரம் பாடல் சுதேசி இயக்கத்தின் கீதமாயிற்று. ஸோ சுதேசி இயக்கத்தின் கீதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் தான். அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் எதில் இருக்குது அப்படின்னா ஆனந்த மடம் என்று அழைக்கக்கூடிய நூலில், சரியா, நாவல் நூல் அது. அதாவது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுதின ஆனந்த மத் அப்படிங்கிறது தான் ஆனந்த மடம் அப்படின்னு சொல்கிறோம். சுதேசி இயக்கத்தின் போது தனிநபர் வன்முறை எழுச்சி பெறுவதற்கு 3 காரணிகள் பங்களிப்பு செய்தது. இந்த சுதேசி இயக்கத்தின் போது கூட தனிநபர் வன்முறை எழுறதுக்கு 3 காரணிகள் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்நிய அடக்குமுறை ஆட்சியின் கீழ் வெகுவாக பொறுமை இழந்து கொண்டிருந்த இளைஞர்கள் அரசியலற்ற ஆக்கசார் செயல்பாடுகளை ஓரளவே கற்றுக்கொண்டனர். ஸோ இந்த ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை ஆட்சிக்கு கீழே இளைஞர்களுக்கு வந்து பொறுமை இல்லை, அவங்களுடைய பொறுமை இழந்ததன் காரணமாக அரசியலை பற்றி ஒரு ஆக்க சார்ந்த செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் தான் அவங்ககிட்ட இருந்தது. சரியா, இளம் வயது மக்களுக்கு தலைமையேற்று அவர்களை ஒரு நீண்ட கால வெகுஜன போராட்டத்தில் ஈடுபடுத்துவதில் தீவிர தேசியவாதிகள் தோல்வியடைகிறாங்க. அதாவது தீவிர தேசியவாதிகள் வந்து இளம் வயதாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தலைமையேற்று அவங்கள போய் நீண்ட கால வெகுஜன போராட்டத்தில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற அந்த இதில் வந்து தீவிர தேசியவாதிகள் தோல்வி அடைகிறாங்க. இது ஒரு ரீசனு. அதே போல் புரட்சிகர செயல்பாடு இந்திய வீரத்தை மீட்டெடுக்கும் குறியீட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக கருதப்படுது. புரட்சிகர செயல்பாடு அப்படிங்கிறது இந்தியர்களுடைய வீரத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் கருதப்படுது. அந்த தன்மை ஆங்கிலேயர் வந்து அடிக்கடி எதிர்த்தாயும் எதிர்ப்பது மாதிரியும் இகழ்வது மாதிரியும் புரட்சிகர தேசியவாதிகள் வந்து நம்பினாங்க. இவ்வாறான நடவடிக்கைகள் ரஷ்யாவில் நடந்ததை போல திட்டமிட்ட ஒரு புரட்சிக்கு இட்டு செல்லவில்லை. இந்த புரட்சிகர தேசியவாதிகள் வந்து என்ன பண்ணலை, புரட்சிக்கு இட்டு செல்லவில்லை. பெரும்பாலான புரட்சிகர நடவடிக்கைகள் வந்து அடக்கியாளும் ஆங்கிலேய அதிகாரிகளால் கொலை செய்யும் முயற்சிகளை தான் மாறுச்சு. அப்படி ஒரு சில விஷயங்கள் தான் பார்ப்போம் பாருங்கள். அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு அப்படின்றது ஒரு முக்கியமானது. வங்காளத்தில் 1902 பல ரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்டதிலிருந்தே புரட்சிகர தேசியவாதத்தின் கதை தொடங்குகிறது. ஸோ புரட்சிகர தேசியவாதம் அப்படின்னு நம்ம பார்க்குறது தீவிரவாதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்து 1908 நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் வங்காளத்தில் 1902 பல ரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்டிருக்கு புரட்சிகர தேசியவாதம் தொடர்பாக. அங்கேயே கதை தொடங்குகிறது. அவைகளுள் ஜதீந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த கோஷின் சகோதரரான பரீந்திர குமார் கோஷ் ஆகியோரால் கொல்கத்தாவில் நிறுவப்பட்ட அனுசீலன் சமிதி
ஒரு முக்கியமான அமைப்பு. சரியா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒரு அமைப்பு அனுசீலன் சமிதி. இந்த அனுசீலன் சமிதி யார் தொடங்குறாங்க அப்படின்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவங்களும் அரவிந்த கோஷோடைய சகோதரரான பரீந்திரகுமார் கோஷும் கல்கத்தாவில் நிறுவுறாங்க அனுசீலன் சமிதியை. இதே போலவே புலின் பிகாரி தாஸ் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்கா அனுசீலன் சமிதியை 1906 உருவாக்கியிருப்பாங்க. சரியா? புலின் பிகாரி தாஸ் டாக்கா அப்படிங்கிற அனுசீலன் சமிதியை 1906 உருவாக்குறாங்க. இதன் தொடர்ச்சியாக புரட்சிகர வார இதழான யுகாந்தர் தொடங்கப்படுது. ஸோ இதன் காரணமாக யுகாந்தர் அப்படிங்கிற வார இதழ் தொடங்கப்படுது. கல்கத்தா அனுசீலன் சமிதி விரைவில் தன்னுடைய செயல்பாடுகளை துவங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்கத்தாவில் உருவாக்கப்பட்ட அந்த கல்கத்தா அனுசீலன் சமிதி தன்னுடைய வேலைகள் துவங்குறாங்க. நிதி திரட்டுவதற்காக ஆகஸ்ட் 1906 நாக்பூரில் முதல் சுதேசிய கொள்கையை நடத்துகிறாங்க. நாக்பூரில் ஆகஸ்ட் 1906 நாக்பூரில் முதல் சுதேசி கொள்கையை நடத்துனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுசீலன் சமிதி. சரியா? கல்கத்தா அனுசீலன் சமிதி. அதே ஆண்டில் ஹேமச்சந்திர கனுங்கோ இராணுவ பயிற்சி பெறுவதற்காக பாரிஸ் போகிறாங்க. ஹேமச்சந்திர கனுங்கோ அப்படிங்கிறவங்க இராணுவ பயிற்சி பெறுவதற்காக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸுக்கு போகிறாங்க. 1908 நாடு திரும்பிய அவர் மணிக்தலா அப்படிங்கிற பிளேஸில் ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மரபு சார்ந்த பள்ளியில் குண்டுகள் தயாரிப்பதற்கு தொழிற்கூடம் நிறுவுறாங்க. யார் நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் போய் இராணுவ பயிற்சி பெற்று வராங்களே ஹேமச்சந்திர கனுங்கோ அவங்க தான் 1908 நாடு திரும்புகிறாங்க. மணிக்தலா அப்படிங்கிற பிளேஸில் ஒரு பண்ணை வீட்டை சூஸ் பண்ணி மதச்சார்பு பள்ளி தொடங்குறாங்க. அது கூடவே குண்டுகள் தயாரிக்கிறதுக்கும் ஒரு தொழிற்கூடத்தையும் தொடங்குறாங்க. அதே பண்ணை விடுதியில் தங்கியிருந்தோர் பல்வேறு உடற்பயிற்சிகளை பெற்றனர். அதே மாதிரி தான் அங்கே பண்ணை விடுதியில் தங்கியிருந்தவங்க பல்வேறு உடற்பயிற்சிகள் பெறாங்க. இந்து செவ்வியல் நூல்களையும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற புரட்சிகர இயக்கங்கள் குறித்த நூல்களையும் வாசிக்கிறாங்க. அந்த இடத்துல சுதேசி போராட்டக்காரர்களை கொடூரமாக நடத்திய டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரியை கொள்வதற்கு திட்டம் தீட்டப்படுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் தான் திட்டம் தீட்டப்படுது. சரியா? சுதேசி போராட்டக்காரர்களை கொடூரமாக நடத்திய டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரிகளை கொள்வதற்கு திட்டம் தீட்டப்படுகிறது. கொலை செய்யும் பொறுப்பு 2 இளம் வீரர்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கும். சரியா? இளம் புரட்சிகரவாதிகளான 18 வயது நிரம்பிய புதிரம் போஸ் அப்படிங்கிறவங்க 19 வயதான ஃப்ரெஃப்லோசாக்கி அப்படிங்கிறவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. 1908 ஏப்ரல் 30 அவர்கள் தவறாக ஒரு சாரட் வண்டி மேலே குண்டு வீசுகிறாங்க. 1908 ஏப்ரல் 30 இதில் என்ன நடக்குது அப்படின்னா கிங்ஸ்போர்டுக்கு பதிலாக வேறு 2 ஆங்கில பெண்கள் அதில் கொல்லப்படுறாங்க. ஃப்ரெஃப்லோசாக்கி தற்கொலை செய்துக்கிட்டு அதே இடத்துல இறந்து போவார். குதிரம் போஸ் மட்டும் கைது செய்யப்பட்டு பின்னர் கொலை குற்றத்துக்காக தூக்கில் போடப்படுவார். அரவிந்த கோஷ் அவரின் சகோதரர் பரீந்திரகுமார் கோஷ் அவர்களுடன் மேலும் 35 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அரவிந்த கோஷ் அதே போல் அவங்களுடைய சகோதரரான பரீந்திரகுமார் கோஷ் அவங்க கூட சேர்த்து இன்னும் 35 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. சித்ரஞ்சன் தாஸ் இவ்வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினார். இது அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு எனப்படுகிறது. இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினவர் யாருன்னு கேட்பாங்க. சித்ரஞ்சன் தாஸ். அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு எப்போதுன்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. சரியா? ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அரவிந்த கோஷும் சதியில் ஈடுபட்டார். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அரவிந்த கோஷ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆதாரம் ஏதும் இல்லாததுனால அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குற்றச்சாட்டிலிருந்து விடுவிச்சிடுறாங்க. இல்லைன்னா அவரையும் ஜெயிலில் போட்டிருந்திருப்பாங்க. பரீந்தர் கோஷ் உல்லாஸ்கர் தத் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஸோ இதில் கைது செய்யப்பட்ட பரீந்தர் கோஷ் மற்றும் உல்லாஸ்கர் தத் அப்படிங்கிற 2 பேருக்கும் மரண தண்டனை தர்றாங்க. அந்த மரண தண்டனை ஆயுட்கால தண்டனையாகவும் நாடு கடத்துதல் தண்டனையாகவும் மாற்றப்படுது. ஏனையோர் ஆட்சி காலத்திற்கும் நாடு கடத்தப்பட்டனர். ஸோ மற்ற எல்லாரும் ஆயுட்காலம் முழுவதும் நாடு கடத்தப்படுறாங்க. 1 வருட காலம் நடைபெற்ற அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. பொதுமக்களுக்கு முன்னர் புரட்சிகர தேசியவாதிகளை கதாநாயகர்களாக சித்தரித்ததுன்னு சொல்கிறாங்க. விசாரணையும் பின்விளைவுகளும் அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்த கோஷ் விடுதலைக்கு பின்னர் ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து தனது இடத்தை பாண்டிச்சேரிக்கு மாற்றிக்கொண்டார். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல விசாரணைகள் நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த கோஷ் என்ன பண்ணியிருப்பாருன்னா விடுதலை பெற்ற பிறகு ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட இடத்தை பாண்டிச்சேரிக்கு கொண்டு போயிடுறாரு. 1950 தான் இயற்கை எய்தும் வரை அங்கேயே தங்கியிருக்காங்க. ஒரு ஆயுதமேந்தி புரட்சியை முன்னெடுப்பது அப்படிங்கிற அரவிந்தருடைய கருத்து நிறைவேறலை. அரசு அடக்குமுறை மக்களின் மறுப்பு ஆகிய 2 காரணங்களும் இணைந்து வங்காளத்தில் புரட்சிகர இயக்கம் படிப்படியாக வீழ்ச்சி அடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது.
புரட்சிகர இயக்கத்தை சேர்ந்தவர்களில் பெரும்பாலானோர் பிராமணர்கள் தான். சரியா? புரட்சிகர இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த புரட்சிகர இயக்கத்தில் சேர்ந்தவங்களில் பெரும்பாலானோர் பிராமணர்களாக இருந்தாங்க. காயஸ்தர், வைசியர் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகுப்பு. பிராமணர்கள், காயஸ்தர், வைசியர் இந்த 3 பேர் தான் அந்த புரட்சிகர இயக்கத்தில் இருந்திருக்காங்க. இருந்ததுனால புரட்சிகர பயங்கரவாதம் வந்து ஒரு சில சமூகத்துக்கு மட்டும்தான் தொடர்புள்ள மாதிரி இருந்தது. சரியா? ஆங்கிலேயரின் அடக்குமுறை அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 1908 மிண்டோ மார்லி அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்படுது. மிண்டோ மார்லியுடைய அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் எப்போது அறிவிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1908 டிசம்பர், அந்த வருஷத்துடைய எண்டில். சீர்திருத்தங்களை மிதவாத தேசியவாதிகள் வரவேற்கிறாங்க. சீர்திருத்தங்களை மிதவாத தேசியவாதிகளே வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரங்கள் எதுவும் மாற்றப்படவில்லை என்பதையும் அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். ஆனால் மிண்டோ மேற்கொண்ட நடவடிக்கைகள் பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்காக அமைந்தன. அது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை நிறுவப்படுத்தி இந்து முஸ்லிம்களை பிரித்தது. மேலும் சில அடக்குமுறை சட்டங்களையும் காலனி அரசு அறிமுகம் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. 1908 செய்தித்தாள் சட்டம், அதாவது குற்றம் செய்ய தூண்டுதல். இந்த சட்டம் ஆட்சேபனைக்குரிய வகையிலான செய்திகளை வெளியிடும் அச்சகங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிகாரத்தை நீதிபதிகளுக்கு தருது. இதனால் ஆங்கிலேய ஆட்சியை விமர்சிக்கும் எதையும் வெளியிட முடியாத நிலை ஏற்படுது. 1910 இந்திய பத்திரிகை சட்டம் அச்சக உரிமையாளர்களும் வெளியீட்டாளர்களும் பிணைத்தொகை கட்டுவதை கட்டாயமாக்கியது. அச்சகத்தில் வேலை செய்கிற உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாக இருந்தாலும் சரி, வெளியீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, பிணைத்தொகை கட்டுவதை கட்டாயமாக்குது. விரும்பத்தகாத தீங்கு விளைவிக்கக்கூடிய செய்திகளை அவர்கள் வெளியிட்டால் அந்த தொகை வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய குற்றவியல் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் விசாரணையின்றி முடிவுகளை மேற்கொள்ள அனுமதித்தது. இந்திய குற்றவியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளிருப்பாங்க. அந்த சீர்திருத்தங்கள் விசாரணை இல்லாமல் முடிவுகளை மேற்கொள்ள அனுமதி செய்து, மேலும் பொது அமைதிக்கு ஆபத்தான அமைப்புகளை வந்து தடை செய்யுது. அடக்குமுறை நடவடிக்கைகளை பரந்தளவில் மேற்கொள்ளப்பட்டாலும் அடக்குமுறை நடவடிக்கைகள் வந்து பல்வேறு வகையில் பரந்துபட்டு மேற்கொள்ளப்பட்டாலும் இந்திய தேசிய இயக்க கட்சியிலிருந்து புரட்சிகர தேசியவாத செயல்பாடுகளின் வசீகரம் மறையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். புரட்சிகர தேசியவாத செயல்பாடுகளின் வசீகரம் மறையவே இல்லை. செயல்பாடுகளின் மையம் வங்காளத்திலிருந்து பஞ்சாபிற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் நகர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் வீடியோவாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில், இதுவே வந்து கிட்டத்தட்ட நமக்கு கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்திலிருந்து அந்த லெசன் முடிகிற வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.